தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள்லாம் சரியா வேலை செய்யறாங்களா, தொகுதியில் என்னென்ன பணிலாம் செய்யறாங்கன்ற மாதிரி கண்காணிக்கிறதுக்கு ஒரு உதவி எண்ணே அறிவிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை விஜய் அவர்களே டைரக்டா கண்காணிக்க போறதாகவும் இன்னொரு தகவலும் வருது. கட்சி ஆரம்பித்த பொழுது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஊருக்குள்ள விஜய் அவர்களுடைய அந்த கொடி பொருந்திய காரையோ ஆட்டோவையோ நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமாக 10 ஆட்டோவில் 2 ஆட்டோ நீங்கள் பார்க்கலாம். விஜயோடைய புகைப்படமும் அந்த கொடியும் போட்டுருக்குது. காரில் பல கொடிகள் நீங்கள் தளபதியோட கொடிகள் பறக்கிறத நம்ம பார்க்க முடியும். திமுக இது விஷயத்துல ரொம்ப கவனமா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் எஸ்ஏஆர் அவதூறு பரப்புறதா இல்லைன்னா எஸ்ஏஆர் பணிகள் மக்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லை. தம்பி ஏதாவது நல்லதா பேசு தம்பி, அவங்க ஹெல்ப் பண்றாங்க நீ பாத்தியா தம்பி? ஏன்னா அவங்களுக்கு போட்டியா தாவேக்கான இறங்கிட்டாங்களோன்ற மாதிரி அந்த கேள்வி வருது. திமுக நம்ம ஒருபோதும் போட்டி இல்லை தம்பி. நம்ம தகுதிக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது. நான் அப்படிதான் பார்ப்பேன். எதுல போட்டி? நீ திருடுவ, கொலை பண்ணுவ, கொள்ளடிப்ப, ரவுடிசம் பண்ணுவ, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவ, அனுதாபி நிறைய பேர் இருப்ப, பொம்பளை பிள்ளை கையில் கை வைப்ப, கண்மை வளர்த்து திருடுவ, அமைச்சர் பெருமக்கள்லாம் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சிருப்ப. இதெல்லாம் ஒரு போட்டியா? தாவேக்கா சார்பா என்ன பண்றாங்கன்னா விலையில்லா விருந்தகம் சாப்பாடுலாம் கொடுத்துக்கிட்டாங்க. மக்களும் வாங்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் தந்தை பெரியார் திராவிட கழகம்னு நினைக்கிறேன் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் நீ எப்படி இங்க சாப்பாடு கொடுக்கலாம், 41 பேரை கொன்னவன் தானே நீ அப்படின்றது பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நல்லது செய்வதற்கு ஆட்கள் அதிகம் கிடையாது. குறிப்பா அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் நல்லது செய்யறதுக்கு அவன் வரானா வரல, நாசம் செய்யறதுக்கு வரானா முதல்ல நிக்கிறான். இதுதான் அவங்களுடைய வரலாறு. நீ கேட்டீங்கல்ல, அவர் சின்னவர் கூட கேட்டாரு எங்க வரலாறு தெரியுமா, வரலாறு தெரியுமா? இதெல்லாம் உங்க வரலாறு தான். இறுதி காலத்துல அவனுக்கு சோறு கிடைக்குமா? அதான் கேட்கிறேன். அதாவது நீ அரசியல் பண்ணி வேணாம்னு சொல்லல, ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டிய சாப்பாடு யாருக்கு கொடுக்குறாங்க? உங்களை மாதிரி பீர் பாட்டில் வச்சு விழா நடத்தல, திமுக எடுத்து போய் பிரியாணி கடையில் சண்டை போடுறவங்க கிடையாது. இல்லாத மக்கள் அடுத்த வேலைக்கு உணவுல இல்லாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் சாப்பிடும் பொழுது நின்றுட்டு என்ன செஞ்சாரு பாத்தீங்களா? அவரும் பக்கத்தில் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாரு. தூய்மை பணியாளர்கள் சாப்பாடு கொண்டு வச்சிருந்தாங்க. ஓகே, எல்லாம் உட்காந்து காலை உணவகம் சாப்பிட்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணப்பட்டது. அப்போ அவங்க சாப்பிட வந்தபோது ஸ்டாலின் அவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாரு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அவங்க இதில் இருக்கிறத நாங்கள் சாப்பிட்றோம், சிஎம் சாப்பிட்றாரு, பெருந்தன்மையாக பார்க்கலாம். ஆனால் நான் அவங்க சோத்தில் கை வைக்காதீங்க தான் நாங்கள் பலமுறை சொல்கிறோம். ஏன் கை வைக்கிறீங்கன்னு பார்க்குறேன். பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை முதலீட்டில் வெறும் 8.8% தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. 4.5 வருஷத்தில் வெறும் 8.8% வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வந்திருக்கு தம்பி. உதயநிதி சொல்லி கொண்டு போய் நகையில அடமானம் வச்சாங்களா, எக்கச்சக்கமாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காங்க. கட்ட முடியாமல் உட்காந்துருக்காங்க மக்கள். சரியா தம்பி? எப்பயுமே சரி, ஒரு பிரச்சனையாக தான் நம்ம சரி செய்யலாம். பிரச்சனையே முழுசாக ஒரு ஆட்சியில் உட்காந்துருந்தா திமுக ஆட்சி. அப்போ நம்ம யார் அகற்றணும்? பிரச்சனை அகற்றுறதா ஆட்சி அகற்றணுமா? ஆட்சியை தான் அகற்றணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வருங்கால வருடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள்லாம் சரியா வேலை செய்யறாங்களா, தொகுதியில் என்னென்ன பணிலாம் செய்யறாங்கன்ற மாதிரி கண்காணிக்கிறதுக்கு ஒரு உதவி எண்ணே அறிவிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை விஜய் அவர்களே டைரக்டா கண்காணிக்க போறதாகவும் இன்னொரு தகவலும் வருது. இது எப்படின்னா உண்மையிலேயே கட்டமைப்பு எப்படி இருக்க போகுது இதுக்கப்புறம்? தம்பி, ஒரு கட்சியோட வளர்ச்சி என்பது எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவலாக எங்கெங்கெல்லாம் நம்ம சரி செய்யணுமோ சரி செஞ்சு அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறது தான். இது நீங்கள் இதை உங்களுக்கு ரொம்ப இயல்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, கட்சி ஆரம்பித்த பொழுது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஊருக்குள்ளே விஜய் அவர்களுடைய அந்த கொடி பொருந்திய காரையோ ஆட்டோவையோ நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக 10 ஆட்டோவில் 2 ஆட்டோ நீங்கள் பார்க்கலாம். விஜயோடைய புகைப்படமும் அந்த கொடியும் போட்டுருக்குது. காரில் பல கொடிகள் நீங்கள் தளபதியோட கொடிகள் பறக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இதுதான் வளர்ச்சி. ஸோ மக்கள் மத்தியில் இந்த பக்கம் ஒரு வளர்ச்சி ஏற்படுவது போல கட்சியை வளர்ப்பதற்கு எங்கெல்லாம் சில விஷயத்தை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணுமோ. ஒரு ஃபோன் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போக்கு சிஸ்டம் அப்டேட் பண்ணுறோமா இல்லையா? அதே போல தான் ஒரு பார்ட்டி வளர்வதற்கான தேவையான எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறாருன்னும் பொழுது இது ஒரு விஷயம்னா எஸ்ஏஆர் பணிகள் தாவேக்கா நிறைய இடத்துல சுணக்கம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி டோஸ் விட்டுருக்கிறதாகவும் தகவல்லாம் வந்திருக்கு. விஜய் தாவேக்கா தனியாக அதுக்கு ஒரு நம்பரே கொடுத்து எஸ்ஏஆர்ல உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. ஓகே, இது இந்த கிளப்பி விடுறது இல்ல விஜய் அவர்கள் நிர்வாகிகளுக்கே டோஸ் விட்டுருக்கிறதா தகவல்லாம் வந்திருக்கு. கிடையாது, அப்படி கிடையாது. உட்காந்து நீங்க எல்லாத்துக்கும் நிர்வாகிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வகுப்பு எடுக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை வச்சு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில் அந்த மாவட்ட செயலாளரை ஒரு இடத்த அசம்பிள் பண்ணி அந்த கட்சி சார்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 100லேருந்து 200 நிர்வாகிகளை உட்கார வச்சு வீடியோ கான்ஃபரன்ஸில் டெய்லி போய்கிட்டு இருக்கு. அது வெளியில் தெரியாது இவங்களுக்கு. ஸோ அதனால் இவனுங்க தான் ஒருவேளை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து இது விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆர் அவதூறு பரப்புறதா இல்லைண்ணா, எஸ்ஐஆர் பணிகளில் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை. தம்பி ஏதாவது நல்லதா பேசு தம்பி, அவங்க ஹெல்ப் பண்றாங்க நீ பாத்தியா தம்பி? ஏன்னா அவங்களுக்கு போட்டியா தாழ்கான இறங்கிட்டாங்களோன்ற மாதிரி அந்த கேள்வி வருது. திமுக நம்ம ஒருபோதும் போட்டி இல்லை தம்பி. நம்ம தகுதிக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது. நான் அப்படிதான் பார்ப்பேன். எதுல போட்டி? நீ திருடுவ, கொலை பண்ணுவ, கொள்ளை அடிப்ப, ரவுடிசம் பண்ணுவ, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவ, அனுதாபி நிறைய பேர் இருப்ப, பொம்பளை பிள்ளை கையில் கை வைப்ப, கனிம வளத்தை திருடுவ, அமைச்சர் பெருமக்கள்லாம் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சிருப்ப. இதெல்லாம் ஒரு போட்டியா? தூணு இருக்கும். இதெல்லாம் நம்ம கலந்துக்கிறதால நம்ம அரசியல் வேற. அடுத்தபடியா ஆவடியில வந்து தாவேகா சார்பா என்ன பண்றாங்கன்னா விலையில்லா விருந்தகம் அங்க வந்து சாப்பாடுலாம் கொடுத்துக்கிட்டாங்க. மக்களும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒருத்தர் வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம்னு நினைக்கிறேன் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் வந்து நீ எப்படி இங்க வந்து சாப்பாடு கொடுக்கலாம், 41 பேரை கொன்னவன் தானே நீ அப்படின்றது பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து சாப்பாடு கொடுக்குற இடத்துல போயிட்டு இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எப்பயுமே தம்பி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இங்கே நல்லது செய்வதற்கு ஆட்கள் வந்து அதிகம் கிடையாது. அதை நாசம் செய்வது, அதன் மூலமாக ஏதாவது வந்து தன்னுடைய முகத்தை அடையாளப்படுத்திக்கிறதுக்கான சில நபர்கள் வந்து எப்பயுமே இந்த சமூகத்தில் இருப்பாங்க. நீங்கள் குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கிறவங்கலேருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் நல்லது செய்யறதுக்கு அவன் வரானா வரல. ஓகே, நாசம் செய்யறதுக்கு வரானா முதல்ல வந்து நிற்கிறான். இதுதான் அவங்களுடைய வரலாறு. நீ கேட்டீங்கல்ல, அவர் சின்னவர் கூட கேட்டார் எங்கள் வரலாறு தெரியுமா, வரலாறு தெரியுமாந்தோ. இதெல்லாம் உங்கள் வரலாறு தான். இதெல்லாம் உங்களுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அங்கேருந்து வந்த ஆட்கள் தானே எல்லாமே. இவன் உங்கள் ஆட்சி நடக்கும்பொழுது ஒருத்தவன் தனிப்பட்ட முறையில் உணவுன்றது இல்லாத மக்களுடைய பசியாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தருடைய மரணத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க தம்பி. ஒருத்தன் துர்மரணம் அடையிறதுக்கு மாதிரியான அவனுக்கு நிலைமை இருந்தால் கூட ஒரு வேளை ஒருத்தருக்கு உணவு கொடுத்து அவன் வயிறு நெம்ப சாப்பிட்டுட்டு ஒரு வேண்டுதல் பண்ணானா இவனுடைய மரணமே தள்ளி போடப்படும். மார்க்கம் எங்களுக்கு அப்படித்தான் போதிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நீ வந்து ஒருத்தன் தடுக்கிறான், இழிவுபடுத்துறானா, இறுதி காலத்துல அவனுக்கு சோறு கிடைக்குமா? அதான் கேக்குறேன். அதாவது நீ அரசியல் பண்ணி வேணாம்னு சொல்லல, ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டிய இடத்துல யாரு கொடுக்குறாங்க? உங்களை மாதிரி வந்து பீர் பாட்டில் வச்சு விழா நடத்தல, திம்பு எடுத்து போய் பிரியாணி கடையில் சண்டை போடணும் கிடையாது. இல்லாத மக்கள் அடுத்த வேலைக்கு உணவுல இல்லாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு. இதை ஏன் அவன் தடுக்கிறான்னா இவங்க ஆட்சியில சோத்துக்கு இன்னும் வழி இல்லாம மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தடுக்கக்கூடிய வேலை. ஆனா இன்னும் மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுறதுக்காக இவங்க அதை தாண்டி அவங்க மக்களுக்கு உதவி செய்யறோம். புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்கு பசி ஆற்றுவது நம்ம நோக்கம், நீ அதில் பப்ளிசிட்டி செய்யறது உன் நோக்கம். ரெண்டுக்கு வித்தியாசம். ஏற்கனவே இந்த ஆட்சியில இருந்து அம்மா உணவகம் சரியா செயல்படலன்ற குற்றச்சாட்டும் இருக்கு. நிறைய இடத்துல அம்மா உணவகம் மூடிட்டாங்கன்றது சொல்றாங்க. எதுவுமே செயல்படல உருப்படியா. புரியுதுங்களா? எல்லாமே வந்து ஜர்க்கா கிடக்கு. இது கொஞ்சம் கிரீஸ் போட்டு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி ஓட்டிலாம் அடுத்து ஒரு கூட்டி சீக்கிரம். ஒருவேளை நாளைக்கு திரு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகுறாரு, இந்த விலையில்லா விருந்தகம்லாம் வர வாய்ப்பு இருக்கானா? விலையில்லா விருந்தகம் அரசாங்க உணவகம்ன்றது எல்லா தொகுதியிலும் இருக்கு. உங்களுக்கு கிராமம் முதல் கொண்டு வருவதற்கான முனைப்பு எடுப்பாங்க. அதாவது தலைநகரங்களில் மட்டும் இருக்காது, கிராமப்புறங்களில் தான் மெயினாக அது தேவை. ஸோ இதை அங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வழிவகை இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தளபதி அனௌன்ஸ் பண்ணுவார், நீங்கள் பாருங்கள். இது ஒரு கண்டினியூஷன். என்ன கேட்குறேன்னா, அம்மா உணவகம் ஓகே அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. இவங்க வந்து எவ்வளோ திட்டத்துக்கு கலைஞர் பேர் வைக்கிறாங்க. கலைஞர் உணவகம் ஒன்று உருவாக்கி இவங்களே சாப்பாடு போடலாமே, இதுலயே அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி கூட சோறு போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது எப்படின்னா இது ஏற்றுக்கவே முடியாது. இல்லை அப்படி கூட சோறு போட்டக்கூடாது கலைஞர் பேர்லன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. எவ்வளோ பேர் பசி பட்டினியில் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன் தம்பி. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த தூய்மை பணியாளர்கள் சாப்பிடும் பொழுது வந்து நின்றுட்டு என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? அவரும் பக்கத்தில் உட்காந்து பிரியாணிலாம் சாப்பிட்டாரு. தூய்மை பணியாளர்கள் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, எல்லாம் உட்காந்து காலை உணவகம் சாப்பிட்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணப்பட்டது. அப்போ அவங்க சாப்பிட வந்தபோது ஸ்டாலின் வந்து அவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அவங்க இதில் இருக்கிறத அவங்க சாப்பிட்ற சிஎம் சாப்பிட்றாரு, பெருந்தன்மையாக பார்க்கலாம். ஆனால் நான் வந்து அவங்க சோத்துல கை வைக்காதீங்க தான் நாங்கள் பல முறை சொல்கிறோம், ஏன் கை வைக்கிறீங்கன்னு பார்க்குறேன். புரிஞ்சா? அவங்க சோத்துல கை வைக்காதீங்க தான் அவங்களும் போராடுறாங்க பீச் வரைக்கும் இறங்கி. கடைசியில் அவங்க சோத்துலேயே வந்து கை வைக்கிறீங்களேன்ற மாதிரி நான் பார்க்குறேன். விட்டுருங்க அவங்கள. அப்படிதான் எடுத்துக்கணுமா இதை? நான் அப்படி தான் பார்த்தேன். விட்டுருங்க அவங்க பாவம். இன்னும் ரொம்ப பல்வேறு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அரசு செவி சாய்க்குமான்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அரசுக்கெல்லாம் செவி கிடையாது. அரசு டெஃபெண்டமாக தான் இருக்குது ரொம்ப காலமாக. அதை செயல்படுத்துவோம் கூட சீக்கிரம் நம்ம. அது வந்து அவங்க வந்து 26 வந்து அவங்களுக்கு ஆட்சியாளருக்கு லெசன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. இல்லை தம்பி, உங்களுக்கு டெஃபெண்டமாக இருக்கிறாள் எங்கே இருந்தா என்ன, எங்கே இருக்கணுமோ அங்கே அனுப்பிச்சிடலாம். அடுத்தபடியான விஜயோட முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார்ன்றவர் வந்து சொல்லியிருக்காரு, விஜய் இதுக்கப்புறம் கவனமாக இருக்கணும், அவங்க கூட வந்து நிறைய சகுனிங்கெல்லாம் இருக்காங்க, அதை அவங்களெல்லாம் வந்து கண்டெடுத்து துரத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரை சொல்லியிருப்பாங்க? இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா ஆதவர்ஜுனாவை தான் அவர் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க நிறைய. யார் இவர்?
முன்னாள் மேனேஜர், விஜயோட முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார். இப்போ ஏன் மேனேஜர் எல்லாம் விலகி போயிட்டாரு? அதுதான் சந்தேகத்தில் இருக்கு, தெரியல. அப்போ ஏன் அனுப்பிச்சார் தளபதி? மேபி இவர் எதுவும் இதாக பண்ணிட்டாரா, இவர் தான் உண்மையாக சகுனியா இருப்பாரா? விஜய் அவருடைய டிரைவர் இருக்கார்ல, ஆமாம், அவரை வந்து இன்னைக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக பிஏவாக மாற்றிருக்காரு. அவருடைய மகனை வந்து மாவட்ட செயலராக போட்டிருக்காரு. அப்போது நீ நேர்மையாக உண்மையாக இருந்தால் அவரோட டிரைவரை இன்னைக்கு அவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மாற்றிருக்காரு தம்பி. எல்லா விடயங்களையும் இப்போ அவர் பார்க்குறாரு. ஸோ அவருடைய பிஏவை வந்து நான் அவருடைய டிரைவரை பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் வச்சுருக்கும் பொழுது இவரை வெளியில் ஏன் அனுப்பிச்சார்ன்றது ஸோ ஓகே, அவர் ஏதோ அட்வைஸ் பண்ணுறான்ற அவர் பண்ணுறாரு, தளபதிக்கு தெரியும், அவர் பார்த்துப்பாரு. யார் யாரை எங்கே வைக்கணுன்றது அவருக்கு நல்லா தெரியும் தம்பி. அவர் இன்னொரு விஷயம், அவர் விஜய் நினைச்சாருன்னு வச்சுங்களேன், ஒரு களிமண்ணையும் அவரால் வந்து ஒரு சிலையாக மாற்றி அதுக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ அதுதான் தளபதியோட பவர். அவர் ஒரு ஆளை கை காட்டினா அவனுக்கான வேல்யூ உச்சபட்சமாகும். வெண்கல சிலை தட்ட மாட்டார்ல ஸ்டாலின் வெங்கல சிலை ஸ்டாலின் வெங்கல சிலை செதுக்கிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி கிடையாது. தளபதி நினைச்சார்னா ஒரு மண்ணையும் வந்து உயிர் கொடுத்து நம்ம சொல்லுவாங்கல்ல, அது போல வந்து இவர் நினைச்சார்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய நபரை வந்து கை காட்டினார்னா அவன் வந்து நாளைக்கு அவன் பெரிய வேல்யூபிள் மனுஷனாக மாறுவான்றது தான் அவருடைய பவர், தளபதியோட பவர். ஹி நோஸ் எவ்ரிதிங். நீங்கள் சொன்னீங்க ரொம்ப எளிய பின்புலம் கொண்டவர்கள்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பு, கட்சியில் முக்கிய பொறுப்புலாம் கொடுத்தாருன்னு. அவங்க எலெக்ஷன்கிட்ட வரும்போது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவாங்க? ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா செல்வம் செழித்த ஒரு மாவட்ட செயலாளர்லாம் இருப்பாங்க ரெண்டு கட்சியிலையும். இவங்களை ஃபேஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லையா? இங்கே கிரவுண்டில் மக்கள் சப்போர்ட் இருக்கும் பொழுது உங்களுக்கு இவங்களால் பணத்தை மட்டும் வச்சு கொண்டு போய் குரலை காட்ட முடியும் ரெண்டு கட்சிகளாலையும். இவர்களுக்கு மக்கள் பலம் இருக்கணும் பொழுது பணம் இல்லை தம்பி. பட் பணம் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசியல் முன்னெடுக்க தான் நம்ம போராடிட்டு கிடக்கோம். நான் தான் முன்பிருந்தே சொல்கிறேன், சில நூறு ஆயிரத்தை வாங்கி கொண்டு பல நூறு கல்லறைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். அதை மாற்ற தான் போராடுறோம். டைம் எடுக்க தான் செய்யும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. சில விஷயங்களை உடனடியாக மாற்றிட முடியாது, 50 வருஷம் 70 வருஷம் இருக்கிறது. ஆனால் நிச்சயம் மாற்ற முடியும். அது இவர்களை ஓரம் கட்டுவதற்கான வேலை நடக்கணும் பொழுது அவன் பார்த்துப்பான் தம்பி. விளிம்பு நிலை மக்கள்லேருந்து ஒருத்தன் மேலே வரும்பொழுது தான் அவனுக்கு தான் வழி தெரியும், அவனுக்கு தான் வேதனை தெரியும், அவனுக்கு தான் கிரவுண்டில் வந்து அரிசி விலை என்ன, மண்ணெண்ணெய் விலை என்ன, எவ்வளோ என்னென்ன விற்கிதுன்றது அவனுக்கு தான் தெரியும். அவன் பார்த்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இன்னொரு வெற்றி கழகம் வந்துருச்சுண்ணா தமிழ்நாட்டுக்கு, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. ஒரு வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று திராவிட வெற்றி கழகம்னு ஒன்று உதயமாயிருக்கு. யாருன்னா மதிமுகவிலேருந்து பிரிந்து சென்ற திரு மல்லை சத்யா அவர்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, திராவிட வெற்றி கழகம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? வாழ்த்துக்கள். அவ்வளோதான். ஜனநாயகத்தில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் தம்பி, யார் வேணால் வரலாம். நாளைக்கு தேவ் நினச்சா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், புரியுதுங்களா? தேவ் வந்து நாளைக்கு ஒரு ஒரு மக்கள் மத்தியில் போய் வந்து நீங்கள் வந்து செல்வாக்கு ஏற்படுத்தலாம். நீங்கள் பிகேவை கூப்பிட்டு வந்து கூட உங்களுக்கு வேலை செய்ய வைக்கலாம். சொல்கிறேன் நான், நீங்கள் நினச்சிங்கன்னா கொண்டு வந்து செய்ய வைக்கலாம். பட் பிகே வேலை செஞ்சுட்டான்றதுக்காக நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? யார் வேல்யூபிளான மனுஷனா அவங்ககிட்ட நீ வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். நீ பிகே நம்பர் தான் இன்னொரு விஷயம் தோணுச்சு. ரவிக்குமார் அவர்கள் இன்னொன்று சொன்னார், அங்கே வந்து பீகாரில் பிகே மண்ணை கவனாரு, தமிழ்நாட்டில் விஜய் மண்ணை கவ போறாருன்னு. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ பிகேவை கூப்பிட்டு வந்தோ இல்லை நீ உங்ககிட்ட இருக்க பெண் இருக்குல்ல, பெண்ணை வச்சு ரவிக்குமாரை வந்து நாளைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சு காட்டு பார்ப்போம். நீ பெண்ணு கிடையாது, ஒட்டுமொத்த திமுகவை நினைச்சாலும் சரி செய்ய முடியாது தம்பி. ஏன்னா தலைவன் மெட்டீரியலை பிரபஞ்சம் தேர்வு பண்ணும். நீங்களாம் தலைவன் மெட்டீரியல் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஊட்டிக்கிட்டே உட்கார வேண்டியது அந்த பக்கம் அந்த பக்கம், அவ்வளோதான். டபுள் டிஜிட்டில் தான் சீட்டு வாங்குறதுக்கான முயற்சி எடுங்க. ஆனால் அடுத்து வந்து டிடிவி தினகரனும் சரி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்து தாவேகா கூட்டணியை பற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து விஜய் அவர்கள் இதை கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக தானே அமைய போகுது கூட்டணிக்கு வந்தா. கண்டுக்கலான்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? இல்லை கண்டுக்கிட்டாங்கன்னு யார் சொன்னா? தம்பி, இவங்க கருத்து வைக்கிறாங்க அரசியலில். அதுக்கு எல்லாரும் வைக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் எல்லா நேரமும் எந்த நேரமும் பேசிகிட்டே இருக்க முடியாது தம்பி. கூட்டணி கணக்குகள் எப்பயுமே அரசியல் தெரிந்த நபர்களுக்கு தெரியும். இறுதி கட்டத்தில் தான் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முழு வடிவம் பெறும். ஓகே, அதுக்கு முன்னாடி இருந்து அவங்களுடைய விருப்பத்தை இவங்க தெரிவிக்கிறதும் அவங்க விருப்பம் தெரிவிக்கிறதும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒர்க் அவுட் ஆகுமா, இவங்க என்ன மாதிரி அரசியல் கையெடுத்திருக்காங்கன்றதெல்லாம் அரசியல் காலத்தில் எல்லாருமே ஆய்வு பண்ணுவாங்க. இது அரசியலில் சாதாரண நார்மலான விஷயம், இது ரொம்ப பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இறுதியான இன்னொரு மேட்டர் என்னன்னா, தெளிவாக பண்ணிட்டாங்க, பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் அந்த பீகார் சம்பவத்துக்கு அப்புறம் திரும்பவும் அதிமுக கதவை தட்டுற மாதிரி இன்னொரு பேச்சுக்கெல்லாம் வருதா தகவல்லாம் வந்து? யார் தட்டுறா? ரெண்டு சைடுமே அவங்க வந்து தாவேகா கதவையும் அதிமுக கதவையும் தட்டுற போறதா தகவல்லாம் வருது. தம்பி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி. அதிமுக பிஜேபியோடு இருக்கிற வரைக்கும் சாத்தியம்ன்றதே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அது வந்து ரெண்டு கண்ணை கட்டிக்கிட்டு 100 மினிட்ஸ் அந்த மேரத்தானில் ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஓட சொல்கிறது. ஓடிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதே தான். நீங்கள் வந்து அவரை விட்டுட்டு பிஜேபியை விட்டுட்டு அதிமுக வெளியே வந்து பேசணும்னு சொல்லி பேசணும் விருப்பப்பட்டால் மட்டும்தான் அது பேச்சுவார்த்தை என்பதே தொடங்கும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் உட்காந்துட்டு ஆசையாக வந்து கூப்பிட்டாலும் சரி, வருவதற்காகவோ பேசுவதற்கான வாய்ப்புன்றது நிச்சயமாக கிடையாது. நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தொடர்ந்து இந்த முதலீடு வர்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்.
இந்த விஷயத்துல வந்து அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடுலாம் வருதோ இதுல இருந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி எழுதுறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஏற்கனவே அவாசங்கன்ற ஒரு கம்பெனி வந்து இங்க முதலீடு பண்ணாங்க, இப்ப ஆந்திராவுக்கு போயிருச்சு. இப்போ இதுல ஏதோ கான்ஸ்பிரசி இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு உங்களை அவன் கண்டுக்காம காரி துப்பிட்டு போறான்னு நான் பார்க்குறேன். முதலீட்டாளர்கள் யாருமே உங்களை நோக்கி வரல இல்லையா? வந்திருக்காங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா வெளில அறிக்கை கொடுங்க. தம்பி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா மார்க் வந்துச்சுன்னா மார்க் வந்திருக்குன்னு காட்டுவீங்கல்ல. ஆமாம், எக்ஸாம் எழுதிட்டீங்கன்ட்டு நீங்கள் முதலீடு வந்துச்சுன்னா முதலீடு வந்திருக்குன்னு காட்டுங்க. புரியுதா? அதானே இயல்பான விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்கன்னா காட்டுங்க. இப்போ நீ அமைச்சர் ஆகிட்ட, வெளியே நீ அமைச்சர்லன்னு சொல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கியா? இல்லை, அமைச்சர்னு சொல்லிட்டு ஏன் அமைச்சர் ஆகிட்டேன்னு நடந்துருச்சு, எம்எல்ஏ ஆகிட்டே நடந்துருச்சு. ஜெயிச்சிட்டா உங்களுக்கு எம்எல்ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறான், வாங்கிட்டு வந்து காட்டுறீங்க. அதே போல் முதலீடு வந்துச்சுன்னா காட்டுன்னு சொல்கிறோம். காட்டாமல் நீ பண்ணுறீங்கனாக்கா நீ வந்து போலியோ ஜெராக்ஸ் எடுத்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சுட்டு சுற்றுறியன்னு டவுட்டாக இருக்குது. எப்படின்னா முடியும் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்? நான் முதலீடு சொல்கிறேன். பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இத்தனை முதலீட்டுல வந்து வெறும் 8.8% தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. 4.5 வருஷத்துல வெறும் 8.8% வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வந்திருக்கு தம்பி. உதயநிதி சொல்லி கொண்டு போய் நகையில அடமானம் வச்சோம்ல, எக்கச்சக்கமாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கான். கட்ட முடியாமல் உட்காந்துருக்காங்க மக்கள். சரியா? இதை நான் தான் சொன்னேன்ல, டிஆர்பி ராஜாவுக்கு உண்மையாலுமே அந்த அமைச்சர் போல் நடந்துக்கோங்க. கேட்டாக்கா தரவருக்குன்னா கொடுங்க, கொடுக்கலாட்டி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. சட்டியில் தானே அகப்பையில் வரும். இல்லாமல் நீங்கள் அவங்க ஆள் வெறும் கம்பு சுற்றுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து வெறும் சட்டியில் விட்டு கிண்டிகிட்டு இருக்கிறீங்க. இருக்குன்னு சொல்லி படம் காட்டுறீங்க. உங்களுக்கு படம் காட்டுறது புதுசு இல்லை இல்லையா திமுகவுக்கு? ஆனால் படம் ஓட்டி படம் காட்டுற வரைக்கும் நீங்கள் படம் காட்டணும்னு நினைக்கிறீங்க. இந்த வாட்டி அது நடக்காது. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மேகதாதுல வந்து அணை கட்ட போகிறதா கர்நாடகா ஒரு திட்ட அறிக்கையை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப அமைதி காக்குது. சரியா, நீங்க இதே எடுக்கல. ஒருவேளை அங்க அணை கட்டிட்டா காவிரியில் எப்படி நாளைக்கு தண்ணி வரும், எப்படி விவசாயம் நடக்கும்ன்ற மாதிரி மக்கள் எல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரொம்ப சுணக்கம் காட்டுறாங்களா? அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? ஏன்னா இப்போ விவசாயம் திமுக தானே அதிகமா வெற்றி பெற்றிருக்கு. நீ விவசாய நிலத்தை தேடி தேர்ந்தெடுத்து ஏர்போர்ட்டுக்கு கொடுத்தது யாரு? திமுக அரசாங்கம். பரந்தூர் இருக்கக்கூடிய சிப்காட்டுக்காக வந்து பெரும்பாலும் 90% இடம் கையகப்படுத்தப்பட்டதெல்லாம் விவசாய பூமி தான். அதை செய்தது யாரு? திமுக அரசு. இருக்கக்கூடிய வயக்காட்டில் சுவை போட்டு இறங்கினது யாரு? ஸ்டாலின் அவர்கள். பதனியை குடிச்சிட்டு சக்கரை போட்டியான்னு கேட்டது யாரு? ஸ்டாலின் அவர்கள். விவசாயம் பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் எந்த புரிதலும் எதுவுமே இல்லை. அதனால தான் வந்து இது வரைக்கும் நெல்லை பதப்படுத்துறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ குடோன் அமைக்கல. கேட்டால் லேசாக முளைச்சி போயிருக்கும் ஒரு ஆள் உட்காந்து பேசுறாரு, வேளாண் துறை அமைச்சர். இதுதான் உங்கள் ஆட்சி பொழுது. தம்பி எப்பயுமே சரி, ஒரு பிரச்சனையாக தான் நம்ம சரி செய்யலாம். பிரச்சனையே முழுசாக ஒரு ஆட்சியில் உட்காந்துருக்குன்னா திமுக ஆட்சி. அப்போ நம்ம யார் அகற்றணும்? பிரச்சனை அகற்றதா ஆட்சி அகற்றணுமா? ஆட்சியை தான் அகற்றணும். ஆட்சி அகற்றினாலும் இந்த பிரச்சனை சார்பாயிடும். சொல்லுவாங்கல்ல, எரியறதை வந்து பிடிங்கிட்டாலே கொதிக்கிறது அடங்கிடும்னு. அதே போல் முதல்ல இதை பிடிங்கிட்டு, இது தேவையில்லாத ஆணி இது இந்த திமுக இந்த ஆட்சியில் இதை பிடிங்கிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி இந்த 2018 பார்த்தீங்கன்னா அந்த காவிரி பிரச்சனை அப்போ வந்து தலைவரிச்சு ஆயிடுச்சு. அப்போ வந்து முதல்வர் அவர்கள் வந்து, முதல்வர்னு சொல்ல முடியாது, திமுக ரொம்ப இறங்கி போயிட்டு ரொம்ப வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அப்போ அதிமுக ஆட்சிக்கு. இப்ப அதே பிரச்சனை தான் இவங்களும் ஃபேஸ் பண்றாங்க. எங்க அழுத்தம் கொடுத்தாங்க? நீ ஏதாவது டபுள் மீனிங்ல கேக்குறீங்க? எதுவும் இல்ல, ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. தெளிவா கேக்குறேன். யார் ஆட்சிக்கு? அதிமுக ஆட்சிக்கு. அன்னைக்கு 2018. இன்னைக்கு இவங்க ஆட்சியில இருக்காங்க. இதே காவிரி பிரச்சனை இப்ப மறுபடியும் வருது. மேகதாது அணை கட்ட போறது அவங்க ஒரு 20-30 பிரச்சனை பத்தி. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சொன்னார்னா, கர்நாடகால இவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, அதை காப்பாத்திக்க தான் இது பண்றாங்க அப்படின்றாரு. இன்னொரு விஷயம், காங்கிரஸும் அவங்க கூட்டணி கட்சி தான் அங்க ஆட்சியில இருக்கு. ஏன், என்னதான் பிரச்சனை இப்ப திமுகவுக்கு? என்ன பிரச்சனைன்றது அரசியல் புரிந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் தான் சொன்னேன், இவர்கள் காங்கிரஸோடு பேசி இவர்கள் வந்து ஒரு சில விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சாக்கா செய்ய முடியும். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொன்னாக்கா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்க மாட்டாங்கன்னா, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் தன் மக்களை நேசிக்கிறார். அங்கெல்ல விவசாய பூமிக்கு தண்ணி வேணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் அதற்கான திட்ட வடிவத்தை செய்கிறார். உங்களுக்கு கர்நாடகத்தில் விவசாய நிலத்தை அழிச்சாங்க, சதுப்பு நிலத்தை அழிச்சாங்கன்னு வரலாறு கிடையாது, இங்கே தான் இருக்குது. அப்போது தன் மக்களை நேசிக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட மக்களை நேசிக்காமல் தன் குடும்பத்தை மட்டுமே நேசிக்கக்கூடிய முதலமைச்சர் தோத்து கொண்டே இருக்கிறார். நாடகம் போட்டு நம்மகிட்ட நடிச்சு கொண்டே இருக்கிறான்றதான் நிதர்சனமான உண்மை. தமிழர்கள் மீது இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இவர் தமிழரே மூல கிடையாது, அப்புறம் எப்படி அக்கறை இருக்கும்? அவ்வளோதான். ஓகேண்ணா, பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் நடந்த சமூக நிகழ்வு மற்றும் அரசியல் குறித்து நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.